ருக்கையா பேகம், வாருங்கள். என்னவாயிற்று? என்ன ஆயிற்றா? நடக்க கூடாததை நடத்தி பார்த்து நீதான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே. நீங்கள் கூறுவதற்கு அர்த்தம் என்ன? போதும் ஜோதா பேகம், போதும். இப்பொழுது இந்த இடத்தில் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் உனது முகத்திரையை கிழித்து உண்மையான முகத்தை எனக்கு காட்டு. நீங்கள் என்ன கூற நினைக்கிறீர்கள்? சரி, உள்ளதை உள்ளபடியே உனக்கு நான் கூறிவிடுகிறேன். நீ என்ன நினைத்தாயோ அதை நடத்தி காட்டிவிட்டாய் ஜோதா. தஸ்லீமை அம்பாக பயன்படுத்தி என்னை நீ தாக்கிவிட்டாய் ஜோதா. ஜலால் எனக்கு தலா கொடுக்கும் நிலைமையை நீதான் உருவாக்கினாய். அதைத்தானே நீ எதிர்பார்த்தாய்? அனைவருக்கும் முன்பாக நல்லவள் போல் நடித்துவிட்டு புறமுதுகில் என்னை குத்துகிறாயா ஜோதா? உங்கள் கற்பனையை நிறுத்துங்கள் ருக்கையா பேகம். நான் என்ன செய்தேன்? தலாக்கை பற்றி ஆரம்பித்தது யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஆதம் கான் வெறும் பொம்மை. ஆனால் அவனது நாக்கில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இங்கிருந்து தானே வந்திருக்கிறது. ஆனால் நான் ஏன் அவ்வாறு செய்ய போகின்றேன்? இவ்வாறு செய்வதால் லாபம் அடைய போவது நீ மட்டும் தானே. சற்று ஆழமாக சிந்தித்து பார். நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டால் அதிக லாபம் அடைய போவது நீ மட்டும் தான். ஏனென்றால் ஜலால் 3 விசேஷ ராணிகள் யார் என்பதை அறிவித்து விட்டார். இதில் சலீமா பேகத்தை எடுத்துக்கொண்டால் ஜலால் அவரை மரியாதை நிமித்தமாக நிக்கா செய்து கொண்டார். கான் பாபாவின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நிக்கா செய்தார். மீதம் இருப்பது நீதான். விசேஷ ராணியாக இருந்து மகாராணி ஆவதற்காக என்னை ஒதுக்குவதற்கு முடிவு செய்து விட்டாய். என்ன ஒரு திட்டம் ஜோதா! அனைத்து பேகத்தையும் ஓட ஓட விரட்டி விட்டாய். ஜலாலை வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபுறம் அதையே துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி நீ அவருடைய மனதில் இடம் பிடித்து விட்டாய். சதுரங்க ஆட்டத்தில் சூழ்ச்சி செய்வது போல் ஏமாற்றி விட்டாய். தஸ்லீமுடைய விஷயத்தை பயன்படுத்தி அதனால் எங்களுடைய மன வாழ்க்கையை நீ உடைத்து விட்டாய். இதற்கு ஒரே அர்த்தம் தான் இருக்க வேண்டும். ராஜபுத்திரர்கள் முதுகில் குத்த மாட்டார்கள் என்பது பொய்யாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ ராஜபுத்திரியாக இருக்க முடியாது. நல்லவளாக நடித்து இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி இருக்கிறாய். என்னை துரத்துவிட்டு என்னுடைய இடத்தை பிடிக்க நினைக்கிறாயா? போதும் ருக்கையா பேகம், போதும். எல்லையை மீறி பேசுகிறீர்கள். ஒரு முறை என் கன்னத்தில் அறைந்தீர்கள். அன்று நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் நான் செய்தது தவறு. அனைவர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தினீர்கள். நான் அதையும் பொறுத்துக் கொண்டேன். ஒரு பெண்ணாக உங்கள் மனவலியின் வெளிப்பாடு அது. இன்று எனது பிறப்பையே முறையற்றது என்று கூறுகிறீர்கள். இதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். முதல் விஷயம், ஒரு காலத்தில் ஷெஹன்ஷாவை வெறுத்தவள் நான். இப்பொழுது வெறுக்கவில்லை. அதற்கு நான் அவரை விரும்புகிறேன் என்று பொருள் அல்ல. இரண்டாவது விஷயம், நான் ஷெஹன்ஷாவின் முக்கியமான பேகம் ஆவதற்கு எனக்கு விருப்பமில்லை. மூன்றாவது விஷயம், ராஜபுத்திர வம்சத்தினர் என்றும் எதிர்த்து நின்று போராடுவார்கள், பின்னால் குத்த மாட்டார்கள். ஆதம் கான் இந்த விஷயத்தை இவ்வாறு மாற்றுவான் என்று நான் சிறிதும் யோசிக்கவில்லை. தஸ்லீம் வாழ்க்கையை காப்பாற்றுவது மட்டும்தான் என் எண்ணம். இந்த விஷயத்தை ஷெஹன்ஷாவிற்கு புரிய வைக்க தாங்களும் எனக்கு எவ்வளவோ உதவிகளை செய்தீர்கள். பிறகு ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? உங்கள் இருவர் உறவை நான் முறித்து விடுவேன் என்று எவ்வாறு நினைத்தீர்கள்? ருக்கையா, நீங்கள் எதையும் யோசிக்காமல் மனதில் பட்டதை உங்கள் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனை உங்கள் அதிகாரத்தை பற்றி அல்ல, நீங்கள் முக்கியமான வேகமாவதை பற்றி அல்ல. இப்பொழுது பிரச்சனை அந்த சிறுமியின் வாழ்க்கை பற்றி, தஸ்லீமுடைய எதிர்காலத்தை பற்றி. பிரச்சனை என்னவென்றால் தஸ்லீம் போன்ற பல சிறுமிகளின் வாழ்க்கை பற்றியது. சற்று அமைதியாக ஆலோசித்து பாருங்கள். ஒருவேளை ஆதம் கான் அந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதில் வெற்றி அடைந்து விட்டால் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆவது? அப்பொழுது நீங்கள் உங்களை மன்னிப்பீர்களா? போதும். யார் அழிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது தஸ்லீமாக இருக்கட்டும், ஆதமாக இருக்கட்டும், ஏன் நீயாக கூட இருக்கட்டும். எனக்கு ஜலால் ஒருவர் மட்டும்தான் முக்கியம். விசேஷ ராணி என்ற அங்கீகாரம் முக்கியம். ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். இன்று மட்டும் தர்பாரில் என்னை இழிவுபடுத்தும் நிலையை ஏற்படுத்தினால் அதற்கு முழு முதற் காரணம் நீதான். அதோடு ஜலாலும் நானும் பிரிய நேர்ந்தால் அதற்கான பாவம் உன்னை சும்மா விடாது. நீதான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது ருக்கையா பேகம்? உங்களுக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் இடைவெளி உருவாவதற்கு காரணம் வேறு யாருமல்ல, உங்களுடைய குறுகிய மனம்தான் ருக்கையா பேகம். காதலை விட அதிகாரத்தின் மேல் உங்களுக்குள்ள மோகம்தான். ஷெஹன்ஷா அவர்களே, அனைவரும் தர்பாருக்கு வந்து விட்டார்கள். தாங்கள் அனுமதித்தால் பணிகளை ஆரம்பிக்கலாம். இன்று தர்பாரில் ஆதம் கானின் வழக்கிற்கு தீர்ப்பு அளிக்கிறேன்.
ஆதம் கான் தஸ்லீம் எனும் ஒரு சிறுமியை நிக்கா செய்து கொள்ள அனுமதி கோரினான். இதற்கு என்னுடைய தீர்ப்பு என்னவென்றால், இத்திருமணத்திற்கு அனுமதி கிடையாது. இது தாங்கள் எனக்கு எதிராக இழைக்கும் அநியாயம். வாயை மூடு. மீண்டும் மீண்டும் நான் பேசும்போது குறுக்கில் நீ பேசுவதை நான் இனியும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை ஆதம் கான். நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை. சட்டத்திற்கு நானும் உட்பட்டிருக்கிறேன். அதனால் எனது முடிவு என்னவென்றால், நான் ருக்கையா பேகத்திற்கு தலாக் அளிக்கின்றேன். அப்போதுதான் சிறுமியை திருமணம் செய்து கொள்வது மிகப்பெரிய தவறு என்று என் நாட்டு மக்கள்களுக்கு நன்றாக புரியும். இதை இப்பொழுதே அமல்படுத்துங்கள். அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். ஷெகன்ஷாவின் கட்டளையை எதிர்த்து பேசுவது குற்றமாக இருக்கலாம். ஆனால் ராஜமாதா என்ற முறையில் நான் எனது கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இவ்வாறு செய்வது அநியாயமாகும். இன்று ஒரு சட்டம் இயற்றப்படுவதால் பழைய உறவுகள் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மகாராணியார் கூறுவது சரிதான் உசூர். புதிய சட்டத்தை அமல்படுத்தும் முறை இதுவல்ல. ஷஹன்ஷா சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று நான் இதற்கு முன்பே கூறியிருக்கிறேன். தங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் அவசியமில்லை ஷஹன்ஷா. நான் இந்த விஷயத்தில் பெரியம்மாவிடம் ஆலோசனை கேட்க விரும்புகிறேன். குறுக்கிடுவதற்கு மன்னியுங்கள் ஷெஹன்ஷா. நான் இந்த விஷயத்தில் அட்கா அவர்கள் கூறுவதை ஏற்கிறேன். ஆதகம் கான் ஏதோ கூறுகிறார் என்று உங்களின் வாழ்க்கையை தராசில் வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. புதிய சட்டத்தை நான் வரவேற்கிறேன். இன்று முதல் நம் நாட்டில் சிறுமிகளுக்கு திருமணம் நடக்காது. ஆனால் இந்த சட்டத்தால் கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாதல்லவா? நீங்கள் உங்களுடைய நிக்காவை எதற்காக முறிக்க நினைக்கிறீர்கள்? நான் தனிப்பட்ட முறையில் ஆலோசிக்கவில்லை பெரியம்மா. அக்கா அவர்களே, முகலாய ராஜ்யம் எதுவரையில் பரவி இருக்கிறது? ஆக்ராவிலிருந்து மதுரா, அஜ்மீர், டெல்லி, லாகூர், மேவாத், ஜோத்பூர், மேக்டா, நாகூர் இன்னும் விரிந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களுக்கும் இந்த கட்டளையை அனுப்புங்கள். என்று எனக்கும் ருக்கையாவிற்கும் திருமணம் நடந்ததோ அன்றிலிருந்து நடந்து வந்த பாலிய விவாகங்களை விவாகரத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறுங்கள். எனக்கும் ருக்கையா பேகத்திற்கும் தலாக் நடந்த பிறகு அனைவரும் தங்களது மனைவிக்கு தலாக் கொடுக்க வேண்டும். இது என்னுடைய கட்டளை. இதை உடனடியாக நிறைவேற்றுங்கள்.
அந்த முடிவினுடைய பின்விளைவுகளையும் யோசித்துதான் எடுத்திருக்க வேண்டும். அடுத்த வாரம் எனது மகளின் திருமணம் இருக்கிறது. அப்படியா? அவளுக்கு இன்னும் 14 வயது முடியவில்லை. அவளது திருமணம் நின்று விடுமா? என்னுடைய திருமணம் நடைபெற்ற போது நானே ஒரு சிறுவன்தான். என்னுடைய மனைவியும் சிறுமிதான். இந்த வயதில் நான் அவளுக்கு தலாக்கா தர முடியும்? ஒப்புக்கொள்கிறேன். பிரஜைகள் முன்பு ஷெஹன்ஷா உதாரணமாக இருக்க நினைக்கலாம், ஆனால் நன்மை பயக்காது. பிரச்சனை மட்டுமே வரும். இதன் காரணமாக சாம்ராஜ்யத்தில் பெரிய சூறாவளியே வரும். இவை எல்லாமே அந்த ஆதம் கானால் தான் வந்தது. ஷெஹன்ஷா அந்த இடத்திலேயே அவனை கண்டித்திருக்க வேண்டும். தாங்கள் ஷெஹன்ஷாவை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். நான் என் முயற்சியை செய்யவில்லை என்று நினைக்கிறீர்களா? இது போன்ற ஒரு முடிவை எடுப்பார் என்று முன்பே தெரிந்திருந்தால் நிறுத்தி இருப்பேன். இருப்பினும் என் முயற்சியை நான் கைவிடவில்லை. ஆனால் இதற்கிடையில் அவர் தீர்ப்பை கூறிவிட்டார். அதன் பிறகு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதிக நஷ்டம் எனக்குத்தான். நான் 10 மாதம் சுமந்து பெற்ற என்னுடைய மகன் தவறு செய்து விட்டான். அதே போன்று நான் வளர்த்து ஆளாக்கிய இன்னொரு மகன் தவறான சட்டத்தை பிரகடனித்து இன்னொரு தவறை செய்து விட்டான். நான் யாருக்கு ஆதரவாக பேசுவேன் என்று கூறுங்கள் மகாராணி. ஆதம் கானின் எண்ணத்தில் என்ன தவறு? மத சம்பிரதாயத்தின் படிதான் தஸ்லிமை நிக்கா செய்ய விரும்பினான். அதற்கு என் ஜலால் இவ்வளவு கடினமான தீர்ப்பை வழங்க வேண்டும்? ஷெஹன்ஷாவிற்கு சரியான ஆலோசனை அளிக்க இப்பொழுது யாருமே இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டது என்னை என்றால் என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மகா மந்திரியாவேன். நான் முழுவதுமாக முயற்சித்தேன். தாங்களும் அங்கேதான் இருந்தீர்கள், அனைத்தையும் பார்த்தீர்கள் அல்லவா? இறுதி தீர்ப்பை வழங்குவது ஷெஹன்ஷா தான். ஆகையால் தானே நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மகா. ருக்கையா பேகம் வெறும் பேகம் மட்டும் அல்ல, எனது மகளை போன்றவள். காலம் சென்ற ஹுமாயூன் அவர்களின் பாய்ஜானின் சொத்து அவள். அவள் படும் பாட்டை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. குற்றமே செய்யாமல் அவள் தண்டனையை அனுபவிக்கிறாள். இதை என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. பிரஜைகளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டியது ஷெஹன்ஷாவுடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் அதற்காக ஒரு நிரபராதி தண்டனையை அனுபவிப்பது நியாயம் அல்ல. ஷெஹன்ஷாவிற்கு என்னவாயிற்று? எதற்காக இது போன்ற கட்டளையை இட்டார்? இதில் முற்போக்கு எண்ணமோ சாதுரியமோ இல்லை. சாம்ராஜ்யத்தில் பிரச்சனைகள் கிளம்பிவிடும். நாடே தீப்பற்றி எரியும். ஏன், இதனால் புரட்சி கூட வெடிக்கலாம். மதிப்பிற்குரிய ஷம்சுதீன் அவர்களே, ஷெஹன்ஷா அவர்களுக்கு தாங்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அவருக்கு எடுத்துரைக்கிறேன். ஷெஹன்ஷாவை அவரை தவிர யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் உண்மைதான். ஒரு சமயத்தில் சக்தி படைத்தவளாக இருந்தாள். என்ன கூறினீர்கள்? பாருங்கள், அவர் விசேஷ ராணியாக இருந்தால் இருப்பார். புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை எதற்காக கோபித்துக் கொள்கிறாய் ஹோஷியார்? இருந்தார், இருக்கிறார். இதற்கிடையே ஒரு இரவு தானே இருக்கிறது. இன்று அவர் ருக்கையா பேகம், நாளை ஜலால் அவர்கள் ருக்கையா பேகத்தை அனைவர் முன்னிலையிலும் தலாக் செய்ய வேண்டும். தாயே, என்ன ஆழ்ந்த சிந்தனை! மகிழ்ச்சியாக அல்லவா இருக்க வேண்டும்? நான் இப்பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். அவளுக்கு தன்னுடைய இடம் என்னவென்று நன்றாக புரிந்திருக்கும். ஒரு அடிமைக்குள்ள இடம்தான். நாளை இந்த அடிமை மகா மந்திரியாகத்தான் இருப்பாள். ஆனால் ருக்கையா பேகம் நிலைமையோ சரிந்துவிடும். அவள் பேரில் இருக்கும் பேகம் என்ற வார்த்தை மறைந்துவிடும். உங்களது மகிழ்ச்சி இரட்டிப்பாக வேண்டும். ருக்கையா பேகத்திற்கு தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த பழி ஜோதா பேகம் மேல் விழுந்துவிடும். அந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவள் எனது நிக்காகை தடுக்க நினைத்தாள். இப்போது ருக்கையாவின் அழிவிற்கு அவளே காரணமாக நிற்கிறாள். இனி அவள் வாழ்க்கை முழுவதும் இந்த கரும்புள்ளியை சுமந்தவாறே காலம் கழிக்க வேண்டும். ஜோதா பேகத்தை குறைவாக எடை போடுவது மிகவும் தவறான விஷயமாகும் ஆதகம். அப்படியானால் ஜோதா பேகம் அடுத்து என்ன செய்வார் என்றா யோசிக்கிறீர்கள்? இல்லை ஆதகம், நான் யோசிப்பது ஜலாலை பற்றி. எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவே இல்லை. உன்னுடைய நிக்காவை நிறுத்துவதற்காக ஜலால் ஏன் இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும்? சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார், ருக்கையாவை தலாக் செய்ய முடிவும் எடுத்து விட்டார், பிரஜைகளுக்கு கட்டளையும் இட்டு விட்டார். இல்லை ஆதகம், இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பது போல் தெரிகிறது. அன்பு தாயே, இவ்வளவு நாட்கள் நீங்கள் என்னை திட்டுவீர்கள் அல்லவா? அதே போன்றுதான் இப்போது ஜலாலும் புத்தி இல்லாதவன், முட்டாள்,
இல்லை ஆதஹாம், ஜலால் முட்டாள் கிடையாது. ஜலாலிற்கு புதிர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒருவேளை இந்த தீர்ப்பிற்கு பின்னால் புதிர் இருக்கும். நம்பிக்கை துரோகம்! என் கால் தூசுக்கு பெறாதவன் என்னை பார்த்து கேள்வி கேட்பானா? என்னை அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவன் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தை அசிங்கப்படுத்தி விட்டான். அத்தை அவர்களே, எங்களுடைய நிக்கா இறைவனடி சேர்ந்த ஹுமாயூன் அவர்கள் நடத்தி வைத்தது. அதை செல்லாது என்று கூறி ஆதம் கான் ஷெஹன்ஷாவையும் ஹுமாயூன் அவர்களையும் அவமானப்படுத்தி விட்டார். ஆனால் ஷெஹன்ஷா அவனை ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. அவனுக்கு தண்டனை வழங்காமல் விட்டுவிட்டு ஷெஹன்ஷா அவர்கள் எனக்கு தலாக் கொடுக்க முடிவு செய்து விட்டார். ஜிஜி அங்க அவர்களே, உங்களுடைய கணவர் ஜலாலுக்கு நெருங்கியவர் அல்லவா? அவர் இதை ஜலாலிடம் கூறி எதற்காக தடுக்கவில்லை? ருக்கையா, ஜலால் தலாக் கொடுப்பதாகத்தானே கூறினான். அவன் ஒன்றும் தலாக் கொடுக்கவில்லையே. இல்லை அத்தைவர்களே, ஜலால் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை தாங்களே நன்கு அறிவீர்கள் அல்லவா? அதோடு சில விஷயங்கள் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அது வெளியில் வந்துவிட்டால் அனைவரும் ஏளனமாக பேசுவார்கள். ஜலால் அனைவரும் முன்பாக தலாக் கொடுப்பதாக கூறிவிட்டார். அத்தையவர்களே, நாளை அவர் எனக்கு தலாக் கொடுத்து விடுவாரா? அனைத்தும் நாசமாகிவிடும். எனது நிலைமை மட்டுமல்ல, எங்களுடைய உறவும் தான். சலிமா பேகம், நீங்கள் மிகவும் அறிவாளி அல்லவா? ஷெஹன்ஷாவே தங்களிடம் தானே ஆலோசனை பெறுவார். நீங்களே கூறுங்கள், இன்று ஒரு சட்டத்தை இயற்றுவதால் பல வருடங்களாக இருந்த உறவை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட முடியுமா? நீ பயப்படாதே ருக்கையா பேகம், அவ்வாறெல்லாம் நடக்காது. ஜலால் ஒரு பாட்ஷா என்றால் நானும் ஒரு ராஜமாதா ஆவேன். ஜலால் உனக்கு தலாக் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். தேவைப்பட்டால் அதற்காக அவனை எதிர்க்கவும் நான் யோசிக்க மாட்டேன். மகாராணி அவர்கள் சரியாக சொல்கின்றார் ருக்கையா பேகம். நிச்சயமாக ஷெஹன்ஷாவை ஆதம் கான் தூண்டிவிட்டிருக்கிறார். நாம் தான் இதை ஷெஹன்ஷாவுக்கு புரிய வைக்க வேண்டும். நிச்சயமாக ஷெஹன்ஷா தன் முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் அனைவரும் இந்த ஆக்ராவை விட்டு சென்று விடுவோம் என்று கூறலாம். ருக்கையா, எனக்கு படிக்க தெரியாது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். பிறகு எதற்காக இதை கொடுத்தாய்? இதில் தங்களுடைய பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த மடல் தங்களுக்கு தான் ஜலால். இது எனக்காக வென்றால் நீங்களே படித்து காட்டுங்கள். இல்லை, என்னால் அதை படிக்க முடியாது. இம்மடலை படிக்க தாங்கள் வேறொருவரை அழைத்துக் கொள்ளுங்கள். ஆதாப் ஷெஹன்ஷா. ஆதாப் ருக்கையா பேகம். என்னை அழைத்தீர்களாமே? ஆம் சலிமா பேகம். ருக்கையா எனக்காக ஒரு மடலை எழுதியிருக்கிறாள். ஆனால் அதை படித்து காட்ட மறுக்கிறாள். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கும் விஷயம் என்பதால் வேறொருவரை அழைப்பதற்கு பதிலாக நான் உங்களை அழைத்தேன் சலிமா பேகம். நீங்கள் இதை படித்து காட்டுங்கள். நிச்சயமாக. சொர்க்கவாசல் அடைந்த ஷெஹன்ஷா ஹுமாயூன் அவர்களுக்கு உங்களுக்கு ருக்கையா பேகத்தின் வணக்கங்கள். நாளை உங்களின் வாரிசு முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவாகிய ஜலால் எனக்கு தலாக் கொடுக்கப் போகின்றார். உங்களுடைய ஆசிர்வாதத்தால் உருவாகிய எங்கள் உறவு தன் பயணத்தை முழுமையாக முடிக்காமல் பாதியிலேயே முடியப் போகிறது. ஹுமாயூன் அவர்களே, உங்களைத் தவிர வேறு யாரிடமும் என் நிலையை கூற முடியாத இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். ஆகையால் தான் நான் தங்களை தொந்தரவு செய்ய நேர்ந்தது. என்னுடைய கணவர் ஜலால் எனது பால்ய நண்பர், என்னுடைய நீண்ட நாள் துணைவர், பிரியமான ஷெஹன்ஷா நாளை என்னை விட்டு பிரிய இருக்கின்றார். நான் விவாகரத்தை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய கவலை என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு ஆசையாக இந்த பந்தத்தை உருவாக்கினீர்கள். அந்த ஆசை நிராசையாக போகிறது. ஒருவேளை இந்த உறவு முறிந்துவிட்டால் நீங்கள்தான் குற்றவாளி ஆவீர்கள். ஏனென்றால் இது உங்கள் அனைவருடைய
கனவின் எதிரொலிதான். அதற்காகத்தான் தாங்கள் இந்த நிக்காவை செய்து வைத்தீர்கள். ஆகையால் தாங்களே இதற்கு பொறுப்பு. எனக்கு கவலை தரும் விஷயம் என்னவென்றால், நான் தனிமையில் எனது வாழ்க்கையை கடக்கப் போகிறேன். ஏனென்றால் ஜலாலை தவிர வேறு யாரையும் என்னால் எண்ணி பார்க்க முடியாது. நிச்சயமாக முடியாது. இப்பொழுது மட்டும் நீங்கள் இங்கிருந்திருந்தால் எனது பிரச்சனையை தீர்த்து வைத்திருப்பீர்கள். ஜலாலை தாங்கள் திட்டி கண்டித்திருப்பீர்கள். யாரை தாங்கள் 9 வயதில் ஜலாலுக்கு பேகமாக்கினீர்களோ, இப்போது அவள் இந்த குடும்பத்தை விட்டு போகப் போகிறாள். ஒருவேளை தவறு எனதாகவும் இருக்கலாம். தாங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் பிரியமான ருக்கையா சுல்தான்.